டைம் கரெக்டாக மணி நைட்டு 1:30 மணி. பயங்கரமாக இருக்குது, அடர்ந்த காடாக இருக்குது, பயமாக இருக்குது. என்ன பயம், பேயே வந்தாலும் அதை பிடிச்சி நசுக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம நம்பியூரில் லோடு ஏற்றிட்டு தேனி தான் கிளம்பிட்டு இருக்கோம். நைட் ரைடு, வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக லோடு ஏற்றியாச்சு, இனி பில் போட்டால் கிளம்ப வேண்டியது தான். எப்பா எவ்வளோ அழகாக தெரியுது நிலா. இன்றைக்கி லைட்டே போட்டு வண்டி ஓட்ட தேவையில்லையாட்டுக்குது, அவ்வளோ வெளிச்சம் சூப்பராக இருக்குது மக்களே. இன்றைக்கி வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே போல்ட்டு எல்லாம் கரெக்டாக டயரு செக் பண்ணிக்கணும். எல்லா வீலு போல்ட்டு டயரு எல்லாம் செக் பண்ணிக்கணும். லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வம்பு நடுவழியில் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அப்புறம் நாம் தான் நடுவழியில் கிடக்கணும். ஓகே, கிளம்பலாம் மக்களே. ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு கிளம்பிடலான்னு வந்திருக்கோம். நம்ம நண்பர் தான், நம்ம தம்பி தான் டீசல் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவனி பழனி தேனி கிளம்பிட்டு இருக்கான். ஃபுல்லாயிருச்சா? லைட்டு போடுறதா மக்களே? ஒரு வழியாக டீசல் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சேவூர் வழி தான் போகிறோம் இன்றைக்கி. சேவூர் அவினாசி மக்களே. இப்போ நாம் சேவூர் ரீச் பண்ணிட்டோம். சேவூர் ரவுண்டானா, அடுத்தது அவினாசி மக்களே. நாம் இப்போ அவினாசி ரீச் பண்ணிட்டோம். லிங்கேஸ்வரர் கோயில். ஈஸ்வரா நல்லபடியாக போயிட்டு வரணும் கடவுளே, நீ தான் தோணை. நாம் இன்றைக்கி பல்லட வழியாக போகலான்ட்டு இருந்தோம். இன்றைக்கி திருப்பூர் வழியாக போகலான்னு ஒரு ஐடியா. கொஞ்சம் நைட் நேரம் தானே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு, அதனால் திருப்பூர் வழியாக வண்டி விட்டாச்சு மக்களே. இப்போ நம்ம அவினாசி ரவுண்டானா ஒரு வழியாக அவினாசி ரீச் பண்ணி மக்களே, இப்போ அவினாசிலேருந்து நம்ம அனுப்பூர் வளையம் ரீச் பண்ணிட்டோம். அனுப்பூர் வளையத்தில் ஸ்பெஷலே என்னென்னா, இங்கே பாத்திரம் தயாரிக்கிற தொழிற்சாலை தான் அதிகம். என்னதான் பனியன் கம்பெனியாக இருந்தாலும் இங்கே பாத்திரம் அதிகமாக இங்கே தான் தயாராகு. ஏகப்பட்ட தொழிற்சாலை இங்கே இருக்குது. பாத்திரம் தயாரிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஏரியா இது அனுப்பூர் வளையம், திருப்பூர் மக்களே. நாம் இப்போ திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இருங்க ஒரு நிமிஷம், நல்லா அந்த சைடு போனால் நல்லா தெரியும் மக்களே. இது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. நாம் இனி கோயில் வழி கொடுவை வழியாக போயிடலாம் தாராபுரம் மக்களே. திருப்பூர் ரீச் பண்ணி நாம் தாராபுரம் ரோட்டில் இருக்கிறோம். தாராபுரம் ரோட்டில் இது கோயில் வழி பஸ் ஸ்டாண்டு. கோயில் வழி பஸ் ஸ்டாண்டை தாண்டி நாம் இப்போது கொடுவை போய் அப்படியே தாராபுரம் ரீச் பண்ணிடலாம். இது கொடுவை ரோடு. திருப்பூர்லேருந்து கொடுவை பக்கமாக ரீச் ஆகிட்டோம். லைட்டாக தூக்கம் வருது மக்களே. ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம். ஆனால் சக்கரை கம்மி, ஒரு டீ ரொம்ப கம்மியாக போடுங்க, அதிகமாக வேணாம் மக்களே. கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வருது, அதனால் ஒரு டீ சாப்பிட்லாம். வாங்க டீ சாப்பிட்லாம். நைட்டில் டிரைவர்களுக்கெல்லாம் நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டீ தான். இவர் அப்படியே உள்ளே இறக்கிட்டு வெடுக்குன்னு ஆயிரு, கொஞ்சம் தூக்கம் களைஞ்சிரு, அப்புறம் அப்படியே எடுத்து பிடிச்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மக்களே. நம்ம கொடுவை பக்கம் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்க மக்களே, நைட்லலாம் கொஞ்சம் டிரைவர்கள்லாம் ஓய்வு எடுக்கிற இடம். ஜாலியாக நிறுத்திட்டு தூங்குறாங்க. காலையில் 3 மணிக்கு எடுத்து பிடிச்சாங்கன்னா சல்லுன்னு போயே இருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டணும் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு தூக்கம் வந்தால் கண்டிப்பாக நிறுத்தி தூங்கி போனால் தப்பே இல்லை மக்களே. நம்ம திருப்பூர்லேருந்து கொடுவாய் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது தாராபுரம். அதுக்கு அடுத்து அப்படியே பழனி போய் ஒரு தோட்டத்தில் லோடு இறக்கிட்டு தேனி போக வேண்டியதை. தேனியில் காலையில் ஒரு 6 மணிக்கு லோடு இறக்கி விட்டுருவாங்க மக்களே. நம்ம இப்போ தாராபுரம் ரீச் பண்ணிட்ட பக்கமாக. தாராபுரம் 6 கிலோமீட்டர், தூத்துக்குடி 284 கிலோமீட்டர். நாம் இப்போ தாராபுரத்துலேருந்து பழனி ரோடு போகணும் மக்களே. நாம் இப்போ தாராபுரம் ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது பழனி மக்களே. நாம் இப்போ தாராபுரம் ரீச் பண்ணி பழனி ரோடு ரைட் எடுத்தால் பழனி இன்னும் 30 கிலோமீட்டர். கரூர் லெஃப்ட் போனால் 75, கொடைக்கானல் ரைட்டில் போனால் 97. இப்போ நம்ம பழனிமலை முருகனை பார்க்க பக்கமாக போகிறோம். லோடு இருக்கிற லொக்கேஷன் எந்த இடம்னு தெரியல.
பழனி முருகனை பார்க்க முடியுமா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரியல. ஆனால் நாம் இப்போ பழனி போகிறோம். மக்களே நம்ம பழனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறாங்க பாருங்கள் மக்களே. நைட்டில் ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. வெய்ய காலம், அதனால் நைட்டில் நடந்து போகிறாங்க. அப்படியே ரைனாக போயிட்டுருக்காங்க மக்களே பழனி முருகனை காண. இங்கே பாரு மக்களே, அப்படியே பொடுகு பொடுகுன்னு நடந்து போகிறாங்க. மக்களே நம்ம இப்போ பழனிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள் பழனி மலை முருகன் கோயில் எவ்வளோ அழகாக தெரியுது. நைட்டில் கொஞ்சம் நம்ம கேமரா கொஞ்சம் கம்மி, அதனால் கொஞ்சம் அளவாக தான் தெரியும் மக்களே. பாருங்கள் நம்ம இப்போது பழனி பக்கமாக போய் நம்ம பழனி மலை முருகன் கோயிலுக்கு பக்கமாக போய் அந்த திண்டுக்கல் ரோட்டில் லோடு இறக்க போகிறோம். அதனால் முருகன் கோயிலுக்கு பக்கமாக போக முடியல. அதனால் இங்கிருந்தே காட்டுற பாருங்கள் மக்களே. மக்களே நம்ம பழனிக்கு பக்கமாக வந்துட்டோம். ஆனால் லோடு இருக்கிற பாயிண்ட் வந்து திண்டுக்கல் ரோட்டில் வர சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பைபாஸ்லேயே லெஃப்ட் எடுத்து போக வேண்டியதுதான். பழனி மேலே முருகனை பார்க்கலான்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன், பார்க்க முடியல. அது மழையாவது பார்த்துட்டேன். பழனி மேலே முருகா நல்லபடியாக லோடு இறக்கிட்டு போயிட்டு வரோன்னு தேனி வரை. நாம் இனி திண்டுக்கல் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் போய் லோடு இறக்கிட்டு அப்படியே தேனி கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஒரு வழியாக பழனிக்கு பக்கத்தால் லோடு இறக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீ என்னங்க பக்கம்தான் தோட்டம். லோடு இறக்கிட்டு அப்படியே தேனி கிளம்ப வேண்டியது தான். பக்கமாக போயிட்டு மக்களே பழனிக்கு பக்கத்தால் ஒரு தோட்டத்துக்கு லோடு இறக்கி கூட்டிகிட்டு வந்தாங்க. தடம் பாருங்க பயங்கரமாக இருக்குது சாமி, வேறு லெவல். வண்டி கிளவாக இருக்குது. இந்த தோட்டத்துக்கு இதுதான் தடம். ஆனால் பயங்கர ரிஸ்க் எடுத்து தான் போகணும் மாட்டேங்குது. 2 சைடு அப்படியே பிடிச்சிக்குது மரங்கள். இனி இங்கே லோடு இறக்கியாச்சு. இனி அடுத்தது தேனி கிளம்பிட வேண்டியது தான். முன்னாடி இன்னொரு 2 கிலோமீட்டர் போனால் மெயின் பைபாஸு, திண்டுக்கல் பைபாஸு. அப்படியே தேனி கிளம்பியாச்சு மக்களே. டைம் கரெக்டாக மணி நைட்டு 1:30 மணி. பயங்கரமாக இருக்குது. அடர்ந்த காடாக இருக்குது, பயமாக இருக்குது. என்ன பயம், பேயே வந்தாலும் அதை பிடிச்சி நசுக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான் மக்களே. நம்ம பழனிக்கு பக்கத்தால் லோடு இருக்க வந்த ஊர் பேர் பாரு மக்களே. மக்களே பழனிக்கு பக்கத்தில் லோடு இறக்கிட்டு அப்படியே திண்டுக்கல் ரோடு பைபாஸில் போயிட்டுருக்கோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து செம்பட்டி, செம்பட்டியிலேருந்து வத்தலக்குண்டு, தேனி. தேனியில் காலையில் நேரத்தில் லோடு இறக்கி விட்டுருவாங்க. எப்படியும் ஒரு 4-5 மணிக்குள்ளே போயிடலாம் காலையில். இப்போ மணி கரெக்டாக 2 மணி ஆச்சு. இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். 3-4 மணிக்கு போயிடலாங்க மக்களே. மக்களே ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணியாச்சு. லைட்டாக தூக்கம் வருது. ஒரு டீயை சாப்பிட்லாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கேன். டைம் கரெக்டாக 2:45 நைட்டு. வாங்க விநாயகா பேக்கரியில் ஒரு டீயை போடுவோம். லைட்டாக தூக்கம் வந்துருச்சு. அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு ஒரு பன்னு ஒரு டீ. வாங்க மக்களே சாப்பிட்லாம். மக்களே செம்பட்டி வழி புது பைபாஸில் போயிட்டுருக்கோம். நிலா வெளிச்சம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. அந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நைட்டில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. செம்பட்டிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். புது பைபாஸ் ரோடு இது. அப்புறம் அப்படியே வத்தலக்குண்டு, தேனி அந்த வழி. இன்னொரு 1 மணி நேரம் தேனி போயிடலாம். டிரைவிங் தொழில்னாவே ரொம்ப கஷ்டந்தாங்க. சில பேர் சொல்கிறாங்க உனக்கு என்னப்பா வண்டிக்கு போனேன்னா காசு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ஓட்டி பார்த்தா தானே தெரியும். நம்ம நம்பியூர்லேருந்து தேனி வர்றதுக்கு 2000 ரூபா சம்பளம். அதில் சாப்பாட்டு செலவு எல்லாம் போக ஒரு 1500 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே பயங்கரம். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் சில பேர் நம்மளை திறக்குறவாக பேசுகிறாங்க. உனக்கு என்னப்பா நீ வேலைக்கு போகிற, நல்லா சம்பளம் வாங்குற, வண்டி ஓட்டுற அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த காசை எங்கள் ஜோப்புக்கு வர்றக்குள்ளே, ஓனர்கிட்டேருந்து எங்கள் ஜோப்புக்கு வர்றக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தானே தெரியும். டிரைவிங் தொழிலையே அதிகமாக நைட்டில் டிரைவிங் பண்ணுற டிரைவர் அதிகமாக சாப்பிட முடியாது. காரணம் அதிகமாக சாப்பிட்டோம்னா கண்ணு சொக்கு தூக்கம் வரும். அரை வயிற்ற பட்டினி போட்டு அரை வயிற்றுல அளவாக தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா கண்ணு சொக்கு தூக்கம் வரும். எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குதுங்க டிரைவிங் தொழிலில். டைம் கரெக்டாக 4 மணி.
செம்பட்டி ரீச் பண்ணி நாம் தேனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்தில் தேனி ரீச் பண்ணிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிக்கலாம். காலையில் ஒரு 7 மணிக்கு தான் லோடு இறக்க வருவாங்க ஆளுங்க. அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். ரெஸ்ட் கிடைக்கல, ரெஸ்ட் எடுத்துக்கணும். மக்களே, ஒரு வழியாக வத்தலக்குண்டு பிரிவு ரீச் பண்ணிட்டோம். உனக்கு அடுத்தது பெரியகுளம். இங்கே வத்தலக்குண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸே வெத்தலை தாங்க. வெத்தலை கொடிக்கால் இருக்குது. நம்ம நைட்டில் போகிறதுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன், பாருங்கள் மக்களே. டைம் கரெக்டாக 4:20 ஆகி போச்சு. 5 மணிக்கு வேறு நல்லா தூக்கமாரு, அசந்து தூக்கமாரு. அதுக்குள்ளே எப்படியாவது ரீச் பண்ணிடணும் தேனியை. மக்களே, வத்தலக்குண்டு பிரிவு தாண்டி பெரியகுளம் பக்கமாக வந்துட்டுருக்கோம். அந்த வத்தலக்குண்டு பிரிவில் பாருங்கள், ஒரு பெருமாள் கோயில் மலை மேலே எவ்வளோ அழகாக லைட் எரியுதுன்னு பாருங்கள் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. தேனிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டா. தேனிக்கு இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. பெரியகுளம் 18, குமிளி 95. நம்ம பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். போய் நல்லா ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அப்புறம் லோடு மேன் வந்துடுவாங்க, இறக்கிட்டு அப்படியே அப்பா நல்ல தூக்கம் வருது. மக்களே, காலையில் 4:45 டைமு. நல்ல தூக்கம் வருது. பெரியகுளம் பிரிவு வந்துட்டேன். ஒரு டீ சாப்பிட்லான்னு வாங்க மக்களே, டீ சாப்பிட்லாம். மக்களே, தேனி பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நல்ல தூக்கம் வருது. என்ன பண்ணுறது மக்களே, ரேடியோவும் இல்லை, ஃபேனும் இல்லை. எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு டீயை குடிச்சிட்டேன். ஒரு 2-3 பேக்கரியில் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டேன். பரவாயில்ல. நீ அப்படியே ஒரு ஸ்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு தூங்கிக்கலாம். ஸ்பாட்டு சிட்டிக்குள்ளே போனோம்னா கொசு தொல்லை ஓவராக இருக்குது. அதுக்கு நாம் அவுட்டர்லேயே படுத்துக்கலான்னு, முன்னாடி என்ட்ரன்ஸில் படுத்துக்கலான்னு போயிட்டுருக்கேன். பக்கமாக வந்தாச்சு மக்களே. டைம் கரெக்டாக 5 மணி 10 நிமிஷம். தேனி ரீச் பண்ணிட்டோம். தேனிக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. நாம் அந்த பைபாஸ்லேயே ஒரு லெஃப்ட் போட்டு இங்கேயே தூங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே போனால் சிட்டிக்குள்ளே தான் இறக்குற இடம். அங்கே வந்து பயங்கர கொசுவாக இருக்குது. இங்கேயே ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில் 7 மணிக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. வந்தாச்சு. இங்கேயே ஏதோ ஒரு பக்கம் லெஃப்ட் போட்டுக்கலாம். தேனி கம்பம் 45, தேக்கடி 72, மூணாறு 93 கிலோமீட்டர் மக்களே. நாம் இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் போகலாம். ஓகே, குட் நைட். விடிஞ்சிருச்சு. நான் குட் நைட் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே மக்களே, நானும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குறேன். சாமி, ஒரே டயர்டப்பா கடவுளே. மக்களே, நல்ல ஒரு 2 மணி நேரம் தூக்கம். டைம் கரெக்டாக 6:45. பாருங்கள் மக்களே, இந்த மலைகளில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக இருக்குங்க. நாம் தேனிக்குள்ளே கிளம்பிடுறோம். பஸ் ஸ்டாண்டு பக்கம். வாங்க மக்களே போவோம். மக்களே, தேனிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, அந்த பாப்பாவை. அடாடா, எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு போகுது அந்த பாப்பா. ஹாய், டாட்டா. மக்களே, லோடு இறக்குற பாயிண்ட் வந்துட்டோம். முன்னாடி தான் கடை. வந்தாச்சு. இங்கே ஒரு கோயில் பாரு மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்ன கோயில்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. லோடு இருக்கிற கடை வந்துட்டோம் மக்களே. இதுதான் நம்ம லோடு இருக்கிற பாயிண்ட்டு. இங்கே அண்ணா இன்னும் வரல, வந்துடுவேன்னு சொன்னார். இன்னும் காணோம். சரி பார்ப்போம் மக்களே. தேனியில் லோடு இறக்கிட்டு இருக்கோம் மக்களே. தேனியில் லோடு இறக்கியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.